ஓகே. ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை. ஒரு ப்ராப்பரான நம்ம ஈஸியாக படம் வரைஞ்சி விட்டு போயிடுவோம் மார்க்கெட்டில். இது 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 இப்படி இப்படின்னு ஓகேவா? அப்படி வரையும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த லோ ப்ராப்பரான லோவா, சாரி ஐயர் லோவா, இவன் ப்ராப்பரான ஐயர் லோவா, இவன் ப்ராப்பரான ஐயர் லோவா. அதாவது உங்களுக்கு ஐயரை ஈஸியாக பிடிச்சோம். ஏன்னா ஒரு ஐயர் டைமில் இப்போ போகிற டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா அவன் ஐன்னு ஈஸியாக ஐயரையே பிடிச்சி விடலாம். ஏன்னா ஒவ்வொரு கேனலோட ஐயும் ஐயரை தான், வேலிடான ஐ தான். மார்க்கெட் அதை எடுக்காமல் திரும்ப மாட்டேன். பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு போகிறான் பார்த்தீங்களா, இந்த லோ, அதாவது பை சைடுக்கு லோ கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த இடம் பர்டிகுலர் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டை பிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். இந்த இடத்த பிடிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் இவ்வளோ பெரிய மூவ் போகுதுல்ல, இந்த மூவ், இங்கேருந்து போகிற இந்த மூவு, இங்கேருந்து போகிற இந்த மூவை பிடிக்க முடியுமா கேட்டால் பிடிக்கலாம். அது எப்போ இந்த லோவை கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் பண்ணி பிடிச்சிட்டா கண்டிப்பாக இதை பிடிக்க முடியும். ஓகே, இது எப்படி ப்ரோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இந்த லோ எப்படி இப்படி ப்ராப்பராக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது, அதை படி பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்பராக எடுக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஓகே, இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு இது கேண்டில் C1, இவன் C1, ஏன்னா ஸ்வைப் பண்ண இவன் இந்த கேண்டிலோட லோவை தான் ஸ்வைப் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு இவன் என்னன்னு கேட்டிங்கன்னா C2, ரூல் நம்பர் 1, C1 C2 மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க, அப்போ தான் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ் ஆகும். மார்க்கிங் C1 அண்டு C2. C1னா என்னன்னு தெரியும், C2னா ஸ்வைப் பண்ணுற கேண்டில். அடுத்து C1ன்றது ப்ரீவியஸ் கேண்டலுக்கு பாடி க்ளோஸ் நீடு. பைசனா ஐக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும், செல்ஸ்னா இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா நோட் பண்ண அது பண்ணிக்கலாம். ஓகே, இவன் C1 0.1 மார்க் பண்ணியாச்சு. இவன் C2. இப்போ என்ன பண்ணலாம், C2 மார்க் ஆக மாட்டுது, இவன் C2. அப்போ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இந்த கேண்டில் இது கீழே பாடிக்குள்ள வச்சுருக்கான். ஆமாம் வச்சுருக்கேன், ப்ராப்பராக வச்சுருக்கானா, அப்போ வேலிடான ஒரு விஷயம். அப்போ இந்த C1 கேண்டிலோட ஐக்கு மேலே பாடிக்குள்ள வச்சானா பார்க்கணும். அப்படி வச்சுட்டானா மார்க்கெட்டு ரீசெண்டாக க்ரியேட் பண்ணிட்டு வந்து அந்த ஐயை எடுக்க கொஞ்சம் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்ம பாடி க்ளோஸ் இந்த கேண்டில் வைக்கிறான் பார்த்தீங்களா, இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வந்து நெக்ஸ்ட் கேண்டிலேருந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னது, இவன் C2, இவன் C2, இவன் C1. அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணும்போது உங்களுக்கு இது ப்ராப்பராக இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த C1ன்றது ஏதாச்சும் ஒரு கேண்டில் லோ கீழே ஐ கீழே இப்போ பாடி க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்படி வைக்காத பட்சத்துக்கு மார்க்கெட்டுக்கு இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், அதாவது உங்கள் இதுக்கு சொன்னோம்னா லிக்விட்டி கணக்குக்கு ஆகும். கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இது கிரியேட் பண்ண பார்ப்போம். என்ன பண்ணுறான், கிரியேட் பண்ணலை. ஓகே, என்ன ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்வைப் பண்ண கேண்டில், அதுக்கு மேலே விற்க போட அது மேட்டர் இல்லை. இது ஸ்வைப் பண்ண கேண்டில், இது C1 கேண்டில், இது C2 கேண்டில். அப்போ பாடி க்ளோஸ் வச்சுருக்கானா, ஆமாம் பாடி க்ளோஸ் வச்சுருக்கேன் ஒரு கேண்டிலுக்கு ஐக்கு மேலே. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இது கீழே பாடி க்ளோஸ் வந்தால் ஆல்மோஸ்ட் இது பயாஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தான். பட் இந்த இடத்துல ஓரளவு உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் பண்ணும், செல் சைடு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த இதை வச்சுட்டு நம்ம சர்வே பண்ண தெரியணும். ஓகே, மார்க் பண்ண மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு இடத்துலேருந்து ஓகே, இந்த இடம் இந்த ஐ செக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணாவே அதுவே ப்ராப்பரான விஷயம். இதுக்கெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க, இது லிக்விட்டி, கண்டிப்பாக இது எடுத்து தான் ஆகணும் மார்க்கெட்டு. வேறு இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்வைப் கேண்டில் தான், சிங்கிளோ தான். இது C2 கேண்டில், இவன் C1 கேண்டில். அப்போ C1 கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு ஐக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுக்கணும், வைக்கலை. அப்போ இது இந்த ஐன்றது உங்களுக்கு என்ன கணக்காகும்னா லிக்விட்டி கணக்குக்கு வந்துடுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண கேண்டில் இல்லை. ஓகே, இது எங்கல்பி கேண்டிலுக்கு வருது. இந்த கேண்டில் கீழே பாடிக்குள்ள வச்சுருக்கணும். ஓகே, எங்கல்பி கேண்டில் இதுக்கு கீழே இது C1 இவன் C2னா
C1ன்றது ஒரு கேண்டில் கீழே பார்ட்டிகுலர் வச்சிருக்கேன். அப்போ இவன் இந்த லோன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு ரஷ் பண்ணி மார்க்கெட் போவான். எப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே பார்ட்டிகுலர் வச்சிருக்கேன். அப்போ முடிஞ்ச அளவு மார்க்கெட் அப்சைட் போக பார்ப்பான். டார்கெட் இதை கூட வச்சுக்கலாம். ஆனால் இவன் வேலிடாக இல்லை. என்ன நடக்கிறான்? ஓகே, ப்ராப்பர். இவன் இப்போதைக்கு எடுக்கல, கண்டிப்பாக எடுப்பான். பட் அதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஸ்வைப் பண்ண கேண்டிலு. ஓகே, இந்த கேண்டிலுக்கு லோவை தூக்கி மாற்றி மாற்றி தூக்கிருக்கேன், அது மேட்ரில். ப்ரீவியஸ் கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் ஆமாம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இது போயிருக்கேன், பயாஸுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம். பட் பாடி க்ளோஸ் வச்சோன்னா ஒரு கேண்டில் அப்சைட் போனால் அந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அந்த ட்ரேட் எடுக்குது எப்படி என்னன்னு அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா, முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்துட்டானா, இப்போ இந்த லிக்விட்டி எடுத்த உடனே மார்க்கெட்டு உங்களுக்கு சிஸ்ட் வைப்பான். ப்ராப்பரான ஒரு சிஸ்ட்டுனா இது ஃபுல்லாக இன்சைட் கேண்டில். இது கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுக்கணும். ப்ராப்பராக வச்சுருக்கேன். அப்போ லாஸ்ட்டாக வச்ச ஓப்பன் கேண்டில் இது கீழே வந்துருச்சு. மார்க்கெட் இப்போ எதை நோக்கி வரணும்? கீழே லாஸ்ட்டாக இருக்க கிரியேட் பண்ண லோ, இந்த லோவை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இப்போதைக்கு இது என்னென்னா ஒரு ஐஐ செக்யூரான ஒரு பிளானிங் பாயிண்ட் மாதிரி. இது என்ன பண்ணுறேன், என்னறான்? ஓகே ஓகே, மார்க்கெட் ஐயோ கண்டிப்பாக இந்த லோ எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு ரொம்ப போகணும்னா இல்லை, ஒரு இடத்துல இந்த ப்ராப்பரான சிங்கிளோ சிங்கை கிரியேட் பண்ணிட்டா அப்படின்னா, இப்போ இது ஸ்வைப் பண்ணியிருக்கேன் C1, C2 ஸ்வைப் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் வச்சோன்னே ரீசெண்டாக இருக்க லோவை தூக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் தூக்கியிருக்கேன். இது ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் கேண்டில் C1 C2 பாடி க்ளோஸ், இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சோன்னா லாஸ்ட்டாக இருக்க கையை தூக்கணும். இதுதான். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இது ஒரு கிங் கேண்டிலு. இது ஒரு கிங் கேண்டிலு. இதே மாதிரி இன்னொன்று கேண்டில் வரணும், வந்திருக்கேன். அப்போ இந்த இப்படி இருக்கும்போது இவன் தான் உங்களுக்கு என்ன கேண்டில்னா C1 கேண்டில். ஓகேவா, ஏன் வர மாட்டாங்க? C2 இது C1னா இந்த கேண்டிலோட ஐக்கு மேலே ஒரு இது எடுக்கணும், ஐஏ ஸ்வைப் பண்ணணும். இல்லை ஐஏ ஸ்வைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஐயை கண்டிப்பாக ஒரு இது பண்ணிடணும். ஓகே, ஸ்வைப் பண்ணிட்டு அது என்ன கேண்டில்னாலும் அமைஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது C2 கேண்டில். இவன் C2 கேண்டில். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? இப்போ C2 வேலிடாக பார்க்க C1 ப்ராப்பராக இருக்கணும். அப்போ C1 என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே பாடிக்குள்ள வச்சுருக்கணும். ஆமாம் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த லோ கீழே மார்க்கெட் போயிடுச்சுனாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது ப்ராப்பரான ஒரு ஐயாஸுக்கு ஏற்ற மாதிரி போனால் அது ப்ராப்பரான இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இந்த இடம்ன்றது ப்ராபபிலிட்டியான ஒரு விஷயம். இது எப்படி டயக்ராமில் உங்களுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்துலேருந்து எப்படி இருக்கும்னா, இதை நீங்கள் டயக்ராமாக போட்டிங்கன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து இப்படி போயிட்டு லோ கிரியேட் பண்ணியிருக்கேன், திரும்ப போயிருக்கேன், திரும்ப கொஞ்சம் வந்துட்டு இப்படி ஏற்றிருக்கேன். இப்படி வைக்கிறது மைனர் சோர்ஸ். ஓகேவா, இது மைனர் சோர்ஸு. பட் ப்ராப்பரான ஒரு பிஹெச் வச்ச இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராப்பர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேண்டிலுக்கு மேலே பாடிக்குள்ள வச்சுருக்கேன். அப்போ இது உங்களுக்கு ஒரு கேண்டிலுக்கு மேலே பாடிக்குள்ள வச்சுருக்கேன், இவன் பிஓஎஸ். அந்த பட்சத்துக்கு மார்க்கெட்டு எப்போ இந்த இதை உடைக்கிறேன் அதுதான் ரியல் சோர்ஸ். இப்போ மார்க்கெட் இதை உடைச்சானா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு மடங்காச்சு செல் சைடு போகணும். அதை பிடிச்சிட்டு தான் சர்வே பண்ண பார்க்குறோம். ஓகேவா, பிஓஎஸ் சோர்ஸ். அப்போ மார்க்கெட் இந்த மாதிரி சினாரியா எங்கே கொடுக்குறான்னா இங்கே நீங்கள் போய் ட்ரேட் எடுத்தீங்கன்னா வேலிடாக இருக்கும். அது எப்படின்னா இந்த இடத்த பாடிக்குள்ள வச்சோம், இது என்ன டைம் ஃப்ரேம் பார்க்க அதோட லோ டைமில் போய்ட்டு ஐஆர் பார்த்துட்டு அதோட லோ டைமில் போய்ட்டு கம்பர்மேஷன் பார்த்து என்ட்ரி பண்ணிங்கன்னா வேலிடான செட்டப்பாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் இந்த டாப்பிக்கு. ஒரு செட்டப் ஓகே எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்னா இன்னைக்கு சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஐஆர்எல் சரி ஒரு ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஐஆர் ரைட்டா, கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இது பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஏன்னா மார்க்கெட்டு இந்த ஐஆர்எல் தொட்டு
லாஸ்ட்டாக இருக்க ஐயை தூக்க போகிறான்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஒரு லோ கிரியேட் பண்ணுற பார்த்து அந்த லோ வேலிடான லோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் போய் பாருங்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன் இது ப்ராப்பராக கேட்டால் இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கல. அப்போ உங்களுக்கு எங்கே வச்சுருக்கேன் ஒரு கேண்டில் லோவை தூக்கிட்டு C1 கேண்டில்ன்றது C1 கேண்டில்ன்றது இது C2ன்றது இவன் C1 கேண்டில் ஒரு கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்கானா? ஆமாம், பாடி க்ளோஸ் வச்சுருக்கேன். பாடி க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சா நம்ம என்ட்ரி போகலாம். அப்போ பாடி க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில்னால் அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் போயிட்டு 15 போய் பார்த்தீங்கன்னா ஒரு IR கண்டிப்பாக இருந்திருப்பான். கிரியேட் பண்ணியிருக்கான் இவன் ஒரு IRL. இந்த IRL போயிட்டு இதோட லோ டைம் 15 அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சோன்னா என்ட்ரி போயிருந்தீங்கன்னா 1:2 சாலிடாக அடிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே எடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். இது ஸ்டாப் லாஸு, என்ட்ரி டிகரு. டிபி எது வச்சுருப்பீங்க? இந்த IRL மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, இதுதான். சரி, ஓகே. ஆல்ரெடி அந்த IR எடுத்துக்கலாம். 1:2 வச்சாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ட்ரி டிகரு நீட்டாக மூவ் பண்ணலாம். ப்ராப்பராக இந்த ஸ்டெப்பை அலைன் பண்ணி இது பண்ணிங்கன்னா போகலாம். ஆனால் பட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இது ப்ராப்பரான லோ, இது ப்ராப்பரான ஐஇ அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண தெரியணும். அது பாயிண்ட் அவுட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் சர்வே பண்ண முடியும். அதுக்குரிய விஷயம் தான் இந்த டாபிக். ஓகேவா? இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். இது வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போரோ ஸ்வைப் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இவன் ஒரு கேண்டிலோட போரோ ஸ்வைப்பு. அந்த ஸ்வைப் வேலிடாக இருக்குன்னா என்ன பண்ணிடுவோம், அந்த லோ டைமில் போய்ட்டு அந்த மாதிரி லோ வச்சுருக்கா அப்படி பாருங்கள். ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுருந்தா வேலிடு தான். ப்ராப்பராக மூவ் பண்ணால் ப்ராப்பர். இல்லையா அப்போ இல்லைன்னு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துக்கணும். அவ்வளோதான். 30 பார்க்கும்போது ஸோ இதில் என்ட்ரியில் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு போரோ கேண்டில் அப்படி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சிடலாம். ட்ரை பண்ணது இந்த கேண்டிலு. அப்போ C1 C2 பாடி க்ளோஸ் வச்சுக்கணும். அப்போ இந்த கேண்டில் மேலே ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சா என்ட்ரி போகலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப். ஓகேவா? இந்த மாதிரி மூவ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு செட்டப் கிடைக்கும். இந்த இடத்துல இது பாடி க்ளோஸ் வச்சுருக்கான் அப்படின்னா இங்கே போயிட்டு ஒன்றா 15 போயிட்டு IR தேடுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு IR இருப்பான். அந்த IR பிடிச்சிட்டு என்ட்ரி போனீங்கன்னா கொஞ்சம் வின் ரேட் அதிகமாக இருக்கும். IRL இதுதான் 15 போயிட்டு சிஸ்ட் வச்சா என்ட்ரி போயிட்டு மூவ் பண்ணிக்க வேண்டியதான். பயாஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். பயாஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது. ஆல்மோஸ்ட் இதுவே ஓகே தான். இது ஓகே. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியுது எனக்கு நீங்கள் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டேயோட இது எடுத்துக்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க இது வச்சுக்கலாம். இல்லை இந்த 1:2 வச்சாவே உங்களுக்கு டிபி கிட் ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு டாபிக். அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. PDF இருக்குது, சென்ட் பண்ணுறேன்.